ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல பன்சால் ஒயர் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 1985 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ஸ்டீல் ஒயர், லோ கார்பன் ஸ்டீல் ஒயர், அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் தயாரிக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து 2022ல 2198 கோடியா வந்து இருந்திருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 57 கோடியா இருந்திருக்கு. 2023ல டோட்டல் இன்கம் 2422 கோடியாகவும் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 59 கோடியாகவும் இருந்திருக்கு. 2022ல எங்களோட டோட்டல் இன்கம் 2470 கோடியாகவும் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 78 கோடியாகவும் வந்து இருந்திருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது 5, 4, 6% இருந்திருக்கு. பேட் மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது 2.6%, 2.47%, 3.19% வந்து இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் டெப் வந்து 6811 மில்லியனா வந்திருக்கு. அதாவது இந்திய ரூபாய் மதிப்படி 681 கோடியா வந்து இருக்கு. டோட்டல் டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 1.48 இருக்கு. அதிக டெப்ட் உள்ள கம்பெனியா இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21 ரூபாய் 19% வந்திருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 18.49% வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்ரத்தன் கோகுல் ஒயர், டிபிஒஎஸ் அண்ட் பெர்முதா இண்டஸ்ட்ரீஸா வந்து இருக்காங்க. சோ இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல இவங்க இபிஎஸ் வந்து குறைவு. ரிட்டர்ன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர்ல இவங்க லீஸ்ட் பெர்ஃபார்மிங் கம்பெனியா இருக்காங்க. ரெவன்யூ வைஸ் பார்க்கும்போது இவங்க பிஎஸ் விட அதிக ரெவன்யூ பண்ற கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து 3rd to 5th July 2024. ஐபிஓ பிரைஸ் 243 256 ரூபாய் ஒரு ஷேர் வந்து இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 745 கோடி. ஐபிஓ சைஸ் 745 கோடியா வந்திருக்கு. லாட் சைஸ் 58 ஷேர் 14,848 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய் ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. அலாட்மெண்ட் டேட் 8 July 2024. ரீஃபண்ட் இனிஷியேஷன் 8 July 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 9 July 2024. ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா 10 July 2024 வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஓவர்வியூ ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவையான வந்து ஐடியாஸ் என்ன இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம லிஸ்டிங் ஏஜ் எப்படி இருக்க போகுதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனியோட கஸ்டமர் ரிட்டன்ஷன் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வந்து 64% வந்து இருக்கு 2024, 2023, 2022 ஃபினான்ஷியல் இயர்ல. அது மட்டும் இல்லாம 14 ரெப்ரசன்டேட்டிவ் கண்ட்ரீஸ்ல வந்து இவங்க வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா பங்களாதேஷ், பிரேசில், பிரான்ஸ், ஜெர்மனி, இஸ்ரேல், இட்டாலி, நெதர்லாந்து, சவுத் கொரியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, டர்க்கி, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் வியட்நாம்ல. முக்கியமா இவங்க எக்ஸ்போர்ட் ரெவன்யூல யுஎஸ்ஏ, யூரோப் மட்டுமே 70% அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்றாங்க. இவங்களோட எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 47.15% சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. வேல்யூவேஷன்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது கடந்த 3 ஃபினான்ஷியல் இவங்க ஆவரேஜ் இபிஎஸ் 5.42 இருக்கு. ஆவரேஜ் ரிட்டர்ன் அட் 10% 20.49% வந்து இருக்கு. இஷ்யூவோட வேல்யூவேஷன்ஸ் இருக்கும்பொழுது இதே ஐபிஓ நேபான 33.14 இருக்கும்பொழுது 7.73 ஆகவும், போஸ்ட் ஐபிஓ நம்ம எடுக்க பார்க்கும்பொழுது 3.43 வந்து இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 50.90 வந்து இருக்கு. இதே ஃபினான்ஷியல் 2024 ஏர்னிங்ஸ் பார்க்கும்பொழுது ஃபினான்ஷியல் 2023 ஏர்னிங்ஸ் பார்க்கும்போது 66.84 டைம்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது இவங்க பியர்ஸ் கம்பேர் பண்ண சொல்ல ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல வந்து இருக்காங்க. ஏன்னா அவங்க பியர்ஸ் எல்லாமே வந்து மினிமம் 18ல இருந்து மேக்ஸிமம் 41.7 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல வந்து இருக்காங்க. இவங்களோட வேல்யூ பேட் மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது 2, 2, 3% தான் வந்து உயர்ந்திருக்கு. ஆர்ஓசிஇ மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 18, 17, 18% அளவுக்கு தான் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எதுவும் தென்படல. ஏதாவது தென்பட்டுச்சுன்னா நான் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்டா வந்து பின் பண்றேன். ஸோ இந்த கம்பெனில இருக்க ரிஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ ஓவராலா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஹைலி காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி. அதுல 75% வந்து பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. 22% வந்து பாத்தீங்கன்னா டாப் 10 மேனுஃபேக்சர்ஸ் வந்து இந்த டோட்டல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் ப்ரொடக்ஷன்ல கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதுல வெறும் 2% இந்த பன்சால் ஒயர் இன்ஜினியரிங் லிமிடெட் வந்து கான்ட்ரிபியூட்
ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனியோட டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 1.48 இருக்கு. ஐபிஓ மணி எடுத்து டெப்ட் குறைக்கிறேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது நம்ம போஸ்ட் ஐபிஓல பொறுத்து பார்ப்போம் இன்னும் எவ்வளவு அவங்க டெப்டை வந்து குறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்ப ஹைலி டெப்ட்ஃபுல் கம்பெனியா வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரெவன்யூ ஃப்ரம் எக்ஸ்போர்ட்டோட சிஏஜிஆர் 47.15% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே சரி, இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் எக்ஸ்போர்ட் வந்து டிக்ளைன் ஆயிட்டே தான் வந்து இருக்கு. கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இந்த கம்பெனிக்கு வந்து நெகட்டிவா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம வேல்யூவேஷன்ஸ் ஆன 50 டைம்ஸ் earnings இருந்தாலும் சரி, 60 டைம்ஸ் earnings இருந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ஹையர் சைடா தான் இருக்கு. ஓரளவுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபெக்ஸ் தீமோட அந்த யுஃபோரியால இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல. சோ இந்த கம்பெனியோட ஜிஎம்பி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா இருக்கனால ஓரளவுக்கு ஒரு குட் லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து தர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சூப்பர் டூப்பர் லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ் அளவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையை வந்து பார்க்க முடியுது. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இவங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்டை வந்து நம்பிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டீலோட பிரைசஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க ரா மெட்டீரியல் பிரைசஸ் வந்து மூவ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி பைல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ போஸ்ட் ஐபிஓல கடன் எப்படி குறைக்கிறாங்க, இவங்க ரெவன்யூ ஃப்ரம் எக்ஸ்போர்ட் இன்னும் டிக்ளைன் ஆகுதா இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றாங்களா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இவங்க ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஆகுதா பார்த்துட்டு, இந்த வேல்யூவேஷனுக்கு ஜஸ்டிஃபைபிளா இவங்களோட பேட் மார்ஜின்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா 3% இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துறாங்களான்னு பார்த்துட்டு நம்ம முடிவெடுக்கிறது கரெக்டா இருக்கும். இப்ப இருக்கிற மெட்ரிக்ஸ் அண்ட் இப்ப இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ரிஸ்க் கேட்டகரியில வைக்கிறேன், வெயிட் அண்ட் வாட்ச் கேட்டகரியில வந்து நான் வைக்கிறேன். சோ இதே மாதிரி நம்ம மார்க்கெட்ல யூஃபோரியா வந்து பாத்தீங்கன்னா நேத்து 24,000 போச்சு, இன்னைக்கு 24,100 வந்து போச்சு. சோ இந்த மாதிரி மார்க்கெட் டைம்ல இந்த மாதிரி ஸ்டாக் வந்துச்சுன்னா ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதான், அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட மெட்ரிக்ஸ் இம்ப்ரூவ் ஆகி இவங்க மார்ஜின்ஸ் வந்து எப்பெல்லாம் பெர்ஃபார்ம் ஆகுதோ அப்பதான் இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து ஜஸ்டிஃபைபிளா வந்து நம்ம மார்க்கெட் மிஸ்டர் மார்க்கெட் வந்து கொடுப்பாரு. இல்லைன்னா ஸ்டாக் கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் ஹை ரிஸ்க் கேட்டகரி அண்ட் வெயிட் அண்ட் வாட்ச் கேட்டகரியில வந்து இந்த ஸ்டாக்கை நான் வைக்கிறேன். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுனால ஒரு தடவை நீங்க அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.